எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கில் டெஸ்ட் சீரிஸ்னுடைய முதல் வீடியோல இருக்கோம். அதாவது ஒரு சிலர் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனா ஸ்கில் கம்மியா இருக்கும். ஒரு சிலர் கம்மியா மார்க் எடுப்பாங்க. ஆனா ஸ்கில் நெறைய இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து உண்மையாவே இருக்கா? இல்லன்னா இத எப்படி சரி பண்றது? அப்படின்ற ஒரு ரிசர்ச் பர்ப்பஸ்க்காக 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் உடைய பேப்பர்ஸ கலெக்ட் பண்ணி, அவங்க வந்து எப்படி ஸ்கில் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ரிசர்ச்க்காக தான் இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் போடுறோம். இந்த ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100க்கு 98 எடுத்திருக்காங்க. 100க்கு 98 எடுக்கும்போது கண்டிப்பா 1 மார்க்லாம் கரெக்ட்டா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மார்க் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மத்தபடி பார்த்தா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. ஸோ அதனால இவங்க நல்ல ஒரு ஸ்கில்லான ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம பார்த்தோம்னா, இங்க நோட்டீஸ் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ரைட்டிங் ஸ்கில்ல நோட்டீஸ் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. நோட்டீஸ் அப்படின்றதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு டேட் வந்திருக்கணும் ஃபார்மேட் பிரகாரம். அதே மாரி சைன் ஆஃப் த இஷ்யூவர், நேம் ஆஃப் த இஷ்யூவர், டெசிக்னேஷன் ஆஃப் த இஷ்யூவர், சைன் ஆஃப் த இஷ்யூவர். இந்த ஃபார்மேட்ட அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து 7த் படிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரி ரைட்டிங். ஒருவேளை டீச்சர் அவங்க வேற ஒரு ஃபார்மேட் கூட கத்துக் குடுத்துருக்கலாம். டைரி ரைட்டிங்ல ஃபார்மேட் ஓரளவுக்கு இருக்கு. அடுத்தது எரர் கரெக்ஷன் அப்படின்ற 4 1 மார்க் குடுத்துருக்காங்க. அதாவது 8 ஹாஃப் மார்க்கா குடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் வந்து இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 7த் படிக்கும்போது இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க பேப்பரே வந்து 8த்தும் நம்மகிட்ட இருக்கு. ஒருவேளை அந்த ஃபார்மேட் மாறுனதுனால அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத இவங்களுடைய அடுத்த பேப்பர்ஸ் நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியும். பட் மத்தபடி இந்த எரர் கரெக்ஷன்றதுல எரரே வந்து கரெக்ட்டா இல்ல. எரரா இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிராமர் எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க குடுக்கல. ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துருக்கலாம். ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலா இந்த பேப்பர்ல என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து 2 ஹேண்ட் ரைட்டிங் வச்சிருக்காங்க. ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வந்து கர்சிவ் இல்லாம இருக்கு. 100% கர்சிவ் இல்லாம இருக்கு. அடுத்த ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து இதே ஸ்டூடண்ட் இதே பேப்பர்ல கர்சிவ இம்ப்ளை பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2மே ஒரே ஸ்டூடண்ட்டுடைய இதுதான். ஆனா ஹேண்ட் ரைட்டிங் வந்து கடைசி ஹாஃப் அன் ஹவர்ல கொஞ்சம் வேகமா எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மாத்தி எழுதுறாங்க. ஆனா இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கர்சிவ் கிடையாது. இதுலயும் வந்து ஒரு சில இடத்துல கர்சிவ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபுல்லா கர்சிவ் ட்ரை பண்ணல. ஃபுல்லா இந்த பேப்பர அலசி ஆராய்ஞ்சதுல கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் கிராமர் மிஸ்டேக்க விட இவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 15 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இவங்க எந்த டைப்ல வராங்கன்னா, அண்ட் டைப்ன்னு சொல்லுவோம். இத வந்து அண்ட் டைப்ன்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2ண்ட் லைன்ல, அப்புறம் 3ர்ட் லைன்ல, 4த் லைன்ல, அப்புறம் 5த் லைன்ல, அதுக்கப்புறம் 7த் லைன்ல. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து அண்ட வந்து ஸ்டார்ட்டிங் சென்டென்ஸாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் யூஸ் பண்றதுனால ஒரு பெரிய மிஸ்டேக்ன்னு சொல்லிட முடியாது. ஆனா அண்ட் யூஸ் பண்றவங்க நம்ப ரிசர்ச் பண்ணி இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது என்னன்னா, அவங்க வந்து படிப்பாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றது தெரியாது. இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ற அந்த ப்ரொஃபிஷியன்சி அவங்களுக்கு இல்லாம இருக்கும். அதாவது ரெகுலரா எழுதாதவங்களா இருப்பாங்க. ரெகுலரா ரீட் பண்ணாதவங்க, அது மாரி நெறைய அவுட் சைட் த சிலபஸ்க்கு போய் அவங்க ரிசர்ச் பண்ணாத டைப்பா இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரியான டைப்பா அவங்க மாறுறாங்க. ஸோ கிராமர் மிஸ்டேக்ன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு. அதுவும் கிராமர் மிஸ்டேக்கு டென்சஸ்லலாம் நெறைய இருக்கு. அது ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு. நான் கொண்டு வரேன் பாருங்க. கொஸ்டின் ஆன்சர்லாம் அவங்க ஃபுல் மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா, அவங்க கிராமர் மிஸ்டேக்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம பார்க்குறது வந்து டென்ஸ் தான். இந்த 7த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில நம்ம பார்க்கும்போது டென்ஸ் தான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வென்ட்ன்னு போட்டுருக்காங்க. ஆனா, இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பாஸ்ட் டென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி இங்க ஸ்ட்ரெய்ட்டா வுட்டுக்கு பதிலா ஃபியூச்சர் டென்ஸ். அவங்க எழுதுற விதத்திலேயே அந்த டென்சஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா இல்ல. இதனால அவங்க ரெகுலரா வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதிகமா யூஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மெமரி டெக்னிக் இருக்கும். இல்லன்னா நம்ம நெறைய எழுதுனா மார்க் போடுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தா மார்க் போடுவாங்க.
ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கூட சமாளிக்கலாம் அப்படின்ற டைப்பா கூட இருக்கலாம். ஸோ இவங்க 98க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றது ஃபைனலா நம்ப கன்சிடர் பண்ணோம்னா, ஃபைனல் கன்சிடரேஷன் ஃபைனல் கன்சிடரேஷன்ல நம்ம வந்து எந்தெந்த ஸ்கேல்ல மார்க் போடலாம்ன்றத வச்சு, ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அதுக்கு ஒரு 5 மார்க் குறைச்சிக்கலாம். டென்ஸு, கிராமர் கிராமர் அவங்க எல்லா 1 மார்க்கும் கரெக்ட்டா எழுதியிருக்காங்க. ஆனா ஆப்ஷன் குடுக்கல. பட் இருந்தாலும் அவங்க எழுதின பேசேஜு, அது பேராகிராஃப்லாம் ரீட் பண்ணி பார்க்கும்போது நெறைய மிஸ்டேக்ஸு மெயினா டென்சஸ்ல இருக்கு. அதுக்கு ஒரு 5 மார்க் கழிச்சுக்கலாம். அப்புறம் இவங்க அன்டு டைப்ன்றதுனால ப்ராப்பரான ஒரு அ கனெக்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்றாங்க. ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் அவங்க கனெக்ட் பண்ற விதம், அந்த ஐடியாலேருந்து ஐடியாக்கு ஷிஃப்ட் ஆகுறது, அந்த நரேட்டிங் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் அந்த கனெக்டிங் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கு அவங்க எழுதுறது. அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்டைல்ல ஃபார்மேட் மிஸ் ஆகுது. அதுக்கு ஒரு அதுக்கும் அண்டுக்கும் சேர்த்தே ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டலா ஒரு 15 மார்க்ஸு. அதுக்கப்புறம் ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் ப்ரூஃப் ரீடிங் ஸ்கில் அவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, மொத்தமா சேர்ந்து 23 மார்க்ஸ் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். 100க்கு. ஸோ 100க்கு இவங்க எடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா 77. அதாவது ஸ்கில் வைஸா பார்த்தீங்கன்னா 77 ஃபார் 100. ஆனா இவங்க ஒரிஜினலா எடுத்த மார்க்கு 98 ஃபார் 100. ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு வந்து 77 தான் குடுத்துருக்கோம். நம்ம தொடர்ந்து இந்த மாரி வீடியோஸ பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டோட ரொம்ப ஈஸியான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நானு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில நான் நெறைய எக்ஸாம் பேப்பர்ஸோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.